ஹாய் கைஸ், இப்போ பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அது மட்டும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஃபிலிம் இது. இது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, படம் பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் பவுண்டு இதுதான் படத்தோட பேர். இது வந்து ஒரு ஹிந்தி மூவி. ஸோ இங்கிலீஷ் டப்பிங்லேயும் இருக்குது, அது இல்லாமல் ஹிந்தி லாங்குவேஜ் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடையும் இருக்குது. ஸோ இது நீங்கள் ஏன் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம அச்சீவ் பண்ண முடியாமல் போன ஒரு ட்ரீமாக இருக்கலாம். அந்த மாதிரி ட்ரீம் இருக்க ரெண்டு யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஒரு கான்ஸ்டபிள் ஆகணும்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் ஒரு கான்ஸ்டபிளாவது ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம்ஸை வந்து அவங்க கோ த்ரூ பண்ணுற ஒரு ஸ்டோரி தான் இது. அதுவும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிலேருந்து வராங்க, ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து வராங்க. ஸோ ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ஷோயப், இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா சந்தன். இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக அவங்க ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. எழுதி முடிச்சு திரும்ப வராங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, ரொம்ப மாதமாக ஹோல்ட் பண்ணி வைக்கிற டைம் தான் அது. ஸோ ரொம்ப நாள் ரிசல்ட் வெயிட் பண்ணுறாங்க, ரிசல்ட் வரவே இல்லை. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியும் வந்து எக்ஸ்ட்ரீமான கஷ்டத்தில் இருக்காங்க, ரொம்ப பாவர்ட்டியில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சந்தனோட வீடெலாம் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு கூரை உடஞ்சிருக்கும், அது வழியே தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். அதை சரி பண்ண கூட அவங்ககிட்ட வந்து ஆக்சுவலி ஃபினான்ஷியலி காசு இருக்காது. அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோயப் ஃபேமிலியில் வந்து அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுற நிலமையில தான் இருப்பாங்க. பட் சந்தனாலும் கஷ்டம் கிடையாது. ஸோ ஷோயப் ஃபேமிலியில் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து நீல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த சர்ஜரி கூட இவங்களால மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இதை நம்பி தான் நம்ம லைஃபே இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டப்பானாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸை வித்ஹோல்ட் பண்ணனால ரிசல்ட் வராமலே போயிடும். அந்த டைம் பீரியடில் ஓரளவுக்கு இவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, அந்த விஷயம் இந்த விஷயம் சொல்லிட்டு. ஆனாலும் அவங்கள மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஷோயப் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பியூன் மாதிரி, ஹெல்ப்பர் மாதிரி ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணும்போது ஒரு சேல்ஸ் கம்பெனி, அது பியூரிஃபை, இந்த வாட்டர் பியூரிஃபையர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை சேல்ஸ் பண்ணுற கம்பெனியில் பியூனாக ஒரு ஹெல்ப்பர் மாதிரி ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு தடவை வந்து ஒரு சேல்ஸ் க்ளோஷருக்கு அந்த டீம் மேனேஜரும் அந்த டீம் எம்ப்ளாயியும் போகிறாங்க, கூட ஷோயமும் சேர்ந்து போகிறாரு. போகும்போது அங்கே பிச் பண்ணுறாங்க, அதாவது எப்படி இந்த இதை வாங்கணும், ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிகிட்ட பிச் பண்ணும்போது ஷோயப் நடுவில் வந்து அவரோட ஐடியாஸ் சொல்லிட்டு ஏன் வாங்கணுன்றதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறார். ரொம்ப சூப்பர்பாக இருக்கும், உண்மையாக சூப்பர்பான சேல்ஸ் பிச் அது. அதை சொல்லிட்டோன்னையும் அந்த மேனேஜர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. எப்படி வந்து ஒரு நார்மல் பர்சன், அதுவும் வந்து இந்த ஃபீல்டில் பற்றி தெரியாத ஒரு பர்சன் இவ்வளோ அழகாக ரியலிஸ்டிக்காக சொல்லி ஒரு ஃபேமிலியை வந்து அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி அதை பர்ச்சேஸும் பண்ண வைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே அந்த மேனேஜருக்கு ரொம்ப பிடிச்சி, நீ வேணும்னா என் டீம் வந்து சேல்ஸ் டீம் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நீயும் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஷோயப் வந்து, இல்லை சார், நான் வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு எழுதிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன் ரிசல்ட்டுக்கு. ஸோ ரிசல்ட் வந்து நான் போலீஸ் ஆகிடுவேன், அதான் என் ட்ரீமு, எனக்கு இதை ஒர்க் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஜஸ்ட் சும்மா காசுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனையும் ரொம்ப சூப்பர்னு சொல்லி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வித்ஹோல்ட் ஆனதுக்கப்புறம் ஷோயப் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு நார்மலாக ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் அவங்க அப்பாவோட சிச்சுவேஷன் ரொம்ப ஃபஸ்ட்டானால ஷோயப் வேறு வழியே இல்லாமல் போயிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட கேட்குறாரு, சார் இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாமல் கேட்கும்போது அவரோட சூப்பீரியர் ஹெட்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. அவர் வந்து உங்கள்கிட்ட டிகிரி இல்லை, அது இல்லை, இது இல்லை, உன்னை எப்படி சூஸ் பண்ணுறது, என் கம்பெனிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ ஷோயப்பும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஓகே நம்ம செட் ஆகாது, அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஷோயப் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் இப்போ நினைக்கும் போது, அந்த வாட்டர் பியூரிஃபையரை கம்பெனிக்கே தெரியாமல் கம்பெனி முடிய டைமில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டாருன்னு தெரிய வந்துடுச்சு. எல்லாரும் வந்து இந்த பசங்களே இப்படி தான், லோ கிளாஸ் பசங்களே இப்படி தான், அவனோட காஸ்ட்டே இப்படி தான், அவங்க ரொம்ப கேவலமானவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது ஷோயப் திரும்ப ஆஃபீஸ்க்கு வராரு. எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. வந்தோடனே சொல்கிறார், இந்த மாதிரி நான் 4 யூனிட் விற்றுட்டேன், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 4 யூனிட்டுக்கு புது ஆர்டர் வந்திருக்கு. சொன்னோடனே 8 க்ளோஸ் பண்ணியிருக்காரு அன்றைக்கி அந்த சேல்ஸ். அதுதான் வந்து அவங்க கம்பெனியோட ஹையஸ்ட்டாக பர் டேல பண்ணுறது. அந்த ஹையஸ்ட்டாக பண்ணதே ஷோயப் தான். ஸோ அந்த ஹையர் அத்தாரிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சேல்ஸ் பர்சன் சொல்லிட்டு அவருக்கு அந்த சேல்ஸ் ஜாபை தரேன்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த சேல்ஸ் ஜாபை வச்சு தான் ஷோயப் வந்து லோன்லாம் அப்ளை பண்ணுறாரு. அவங்க அப்பாவோட ஹெல்த்துக்கு லோன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த லெட்டருக்காக வெயிட் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க ஷோயப்பை. இன்வைட் பண்ணி ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. எல்லாம் குடிச்சிருக்காங்க. குடிச்சதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. அதில் ஒரு சில இன்சல்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் அன்வான்டாக தெரிஞ்சு. பட் ஷோயப் வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல எமோஷன்ஸை. அதை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுது. அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு.
அதே டைமில் சந்தன் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தெரிஞ்ச உடனேயும் அவங்க அப்பா வந்து சூரத்தில் வந்து அந்த கிளாத் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும்ல, துணி ஃபேக்ட்ரி, அதில் ஒர்க் பண்ண போகிறதா இருந்துச்சு 19,000க்கு. அப்போ வந்து சந்தன் வந்து நீங்கள் போக வேணாம்ப்பா, இனிமேல் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தன் அங்கே போயிடுறாரு. சந்தன் அங்கே போயிட்டு வேலைலாம் கற்று ரொம்ப தனியாக கஷ்டப்படுறாரு, காசு சம்பாதிக்கிறாரு. அவரோட ட்ரீம்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஜஸ்ட்டு வீட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வீட்டுக்கு அமுச்சிட்டு இருக்காரு எல்லா காசையுமே. அதுக்கப்புறம் ஷோயபும் வந்து இந்த வேலை இங்கே போனனால திரும்ப அங்கேயே போயிடுறாரு. ஷோயபு சந்தனை திரும்ப மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுற அந்த மொமெண்ட்டில் 2 பேரும் சேர்ந்து எப்படி வந்து லைஃப்பை கோத்ரூ பண்ணுறாங்க, அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் கொரோனா வைரஸோட அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் லாக்டவுன் நடக்குது. ஸோ இவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது சொல்லிட்டு. சிட்டி விட்டு வெளியே போக முடியல, எல்லாமே க்ளோஸ்டு, லாக்டவுன் 21 days. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, எதுவுமே தெரில. ஸோ சந்தனும் ஷோயமும் வந்து நம்ம எங்கே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு கிளம்பி போயிடுறாங்க. எப்படியோ கிளம்பி போயிட்டு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஆள்கிட்ட காசு கொடுத்து அவர் லாரியில் ஏற்றிட்டு அவங்க ஊருக்கு கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சந்தனுக்கு வந்து பயங்கரமாக கோல்ட் அண்ட் காஃப் வந்துடுது. எல்லாரும் பயந்துறாங்க. பிகாஸ் அந்த கோவிட் ரொம்ப சீரியஸாக போன எஃபெக்ட். எல்லா பீப்புளும் பயந்து இந்த மாதிரி இவனுக்கு என்ன காஃப் கோல்ட்லாம் இருக்குது, இவனுக்கு கன்ஃபார்ம் கோவிட் தான், இவனுக்கு வைரஸ் இருக்குது, இவனை இறக்கி விட்டால் தான் நாங்கள்லாம் வருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த டிரைவர் வந்து இறக்கி விட்டுட்டு ஒரு 400 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விட்டுறாரு. சந்தன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபீவர் இருக்குது, கோல்டு இருக்குது, ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஷோயப் எப்படியோ கஷ்டப்பட்டு சந்தனை வந்து கூட்டிகிட்டு வராரு, அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு வராரு. எப்படி கூட்டிகிட்டு போகிறாரு, அவங்களுக்கு வேலை கிடச்சிச்சா கிடைக்கலையா, இவங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக அந்த எக்ஸாம் எழுதும்போது சந்தனுக்கு வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுவார். ஸோ அவங்க பேர் வந்து ஸ்ருதின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள மீட் பண்ணுறாரு. அவங்கள மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள லவ் ஸ்டோரி அது எப்படி போகுது, இது எல்லா இமோஷன்ஸுமே காமிச்சு உண்மையாகவே வந்து, அதாவது டைம் சரியில்லாம் என்ன நடக்கும், டைம் சரியாக என்ன நடக்கும், எதுவுமே நடக்கலனாலும் நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே காட்டக்கூடிய மோஸ்ட் எமோஷ்னலி பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட் ஃபிலிம் இது. இது கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் ஃப்ரீ டைமில் ஜஸ்ட் இந்த மூவியை வாட்ச் பண்ணி பாருங்கள். நிறைய உங்களுக்கே ஒரு சில தாட்ஸ்லாம் வரும். நீங்கள் கோவிடில் கோத்ரூ பண்ணதாக இருக்கலாம், இல்லை மணி இல்லாமல் உங்கள் ஃபேமிலி கஷ்டப்படும் மொமெண்ட்டாக இருக்கலாம், என்ன இருக்கலாம். பட் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சூட்டபுளாகவும் அழகாகவும் எடுத்திருந்தாங்க. இது ஒன் ஆஃப் தி ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங் ஃபிலிம்ஸ் அது. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னது கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.